இளமை இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போ இப்படி வச்சுக்கலாம், நிலையில்லாதது செல்வம், ஆயுள், இளமை. இதை மூன்றும் பார்த்து கர்வம் அடையக்கூடாது. பேராசையினுடைய பிள்ளை எதுன்னு கேட்டாங்க. தற்பெருமை பேசுகிறது. நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, நான் ஒன்று சொல்லிட்டேன்னா இந்த தற்பெருமை மனிதனை அடிச்சிடும். உண்மையாகவே ஒரு பேராசையினுடைய பிள்ளை எதுன்னா தற்பெருமை தான். பொதுவாக உங்களுக்கு தெரியும், சைவர்களுடைய பெருமை பேசப்பட்டது பெரிய புராணம், வைணவர்களுடைய பெருமையை சொல்வது இராமாயணம், வாழ்வியலை சொல்வது பகவத்கீதை, இந்த மண்ணின் மனத்தை சொல்வது மகாபாரதம், நம்முடைய ஞான மலர்களுடைய சரித்திரங்களை சொல்வது அவரவர்களுடைய வாழ்வியல் இதிகாச புராணங்கள். இப்படி பலவற்றை பார்க்கக்கூடிய நாம் அடுத்த தலைமுறைக்கு எளிய வகையில் புரிகின்ற வகையில் சின்ன சின்ன செய்திகளை எடுத்து ஆன்மீகத்தை பறைசாற்றுகின்றோம். அந்த வகையில் கேள்வி பதில் பகுதியில் இன்றைய தினம் சின்ன சின்ன செய்திகளை செவிமடுக்கின்றோம். தானத்தில் சிறந்தது எது? கேட்காமலே கொடுப்பது. பொதுவாக நம்ம சொல்லுவோம், கண்தானம், பெண் தானம், அன்னதானம், மண்தானம், எல்லா தானமும் சிறந்தது தான். ஆனால் கேட்காமலே ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தானம் இருக்குது பாருங்கள், அதுதான் தானத்துக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தது தானம். எது நிலையில்லாதது? இந்த உலகத்தில் சில பொருளுக்கு நிலை உண்டு, சில பொருளுக்கு நிலை இல்லை. நிலையில்லாதது எதுன்னா செல்வம் நிலை கிடையாது, அது வரும் போகும். ஆயுள் ஒருத்தருக்கு கூட இருக்கும், ஒருத்தருக்கு குறைச்ச இருக்கும். இளமை இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போ இப்படி வச்சுக்கலாம், நிலையில்லாதது செல்வம், ஆயுள், இளமை. இதை மூன்றும் பார்த்து கர்வம் அடையக்கூடாது. ஸ்ரீராமரை விட பெரியவர் யாரேனும் உண்டா? உண்டுன்னு சொல்கிறார். எப்படின்னா, ரமண மகரிஷி சொல்கிறாரு, அதாவது அற்புதமான மன்மத அன்புகள் ஈயப்பட்டும் அதற்கு வளைந்து கொடுக்காமல் அடிமையாகாமல் தன்னிலை இழக்காமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ராமரை விட ஒத்த உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாசம் செய்ய வேண்டிய தலங்கள் அப்படின்னா காசி சேத்திரந்தாங்கிறாங்க. காசிக்கு போகிறது மாதிரி புண்ணிய வாசஸ்தலம் எதுவுமே கிடையாது. அதை விட அற்புதமாக நம்முடைய வாரியார் எழுதுகிறார், நல்லோருடைய நட்பு உங்களுக்கு வாசம் செய்ய செய்ய வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். லக்ஷ்மி யாரை விரும்புவாள்? முதல்ல லக்ஷ்மி அப்படின்னா நம்ம சொல்கிறது மகாலட்சுமி துட்டை. நீங்கள் வெறும் லக்ஷ்மி யாரை விரும்புவாள்னா எங்கேயோ போயிடக்கூடாது சிந்தனை. மகாலட்சுமி யாரை விரும்புவாள்னா தூய உள்ளம். வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வுங்கிற மாதிரி தூய உள்ளத்தையும் நீதி தவறாதவர்களையும் தான் மகாலட்சுமி விரும்புவாள். நிஜமான பக்தி எது அப்படின்னு கேட்டான், பெரியோரை பற்றி இருப்பது. நம்மை முன்னோரை பற்றி அவர்கள் திருவடியை தொழுது அவர்களோடு உறவு பேணுவது, அவர்கள் காட்டிய வழியில் செல்வது தான் ரொம்ப சிறந்தது. தெய்வத்தினுடைய அருள் எப்போது கிடைக்கும்னா நாம் செய்த நல்ல காரியத்தால் மட்டும்தான் தெய்வத்தினுடைய அருள் எப்போதும் கிடைக்கும். பரம தேவதை யார் அப்படின்னா சாட்சாத் ஞானமே வடிவான அம்பிகை தான். இந்த உதிக்கின்ற செங்கதி உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு சொல்கிறோமே, அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி, அந்த அம்பிகை தாயினுடைய முகஸ்வரூபம்தான் நம்முடைய ஞானமே வடிவானது தான். பெரிய பாக்கியம் எதுனான்னா பொண்ணோ பொருளோ மண்ணோ மணியோ கிடையாது. பெரிய பாக்கியம் எதுன்னா மனுஷனுக்கு உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் பெரிய பாக்கியம். நல்ல குரு யாருன்னு கேட்டான். குரு எப்படின்னா கஷ்ட நேரத்தில் நமக்கு கைதூக்கி உதவுறவன் தான் நல்ல குரு. அதனால்தான் எப்போதுமே குரு காணிக்கையே கரெக்டாக செய்யணும்பாங்க. எதிராக ஒரு மனிதனுக்கு சுகம்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிலம், நட்டு, நகை, காரு, பணம் இது எல்லாம் இல்லை. எதிராக பெரிய சுகம்னா வாயார சிரிக்கிறோம்ல, அதுதான். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகிறது தான் சுகத்தை தருவது. மோட்சத்திற்கு செல்வதற்கு எது வழின்னா நல்ல பக்தியால் மட்டும்தான் மோட்சத்திற்கு செல்ல முடியும். உண்மையான சத்தியம் எதுன்னா நல்ல கடவுள் தான் உண்மையான சத்தியம். பேராசையினுடைய பிள்ளை எதுன்னு கேட்டாங்க. தற்பெருமை பேசுகிறது. நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, நான் ஒன்று சொல்லிட்டேன்னா
இந்த தற்பெருமை மனிதனை அழிச்சிடும். உண்மையாகவே ஒரு பேராசையினுடைய பிள்ளை எதுன்னா தற்பெருமை தான். வெற்றி யாரை கண்டு விலகி நிற்கும், யார்கிட்ட வரும்னு கேட்கல, யாரை பார்த்தா வெற்றி பயந்து போகும் அப்படின்னா கர்வம் உள்ளவன். மனிதனுக்கு கர்வமே கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், துரியோதனனோ அல்லது உங்களுக்கு தெரியும் சூரபத்மனுடைய கர்ணனோ அவங்களுடைய ஆணவம்தான், அவங்களுடைய அகங்காரம்தான் அவங்கள அழித்தது. கர்வம் இல்லாதவன்கிட்ட கடவுள் தங்கி இருப்பான். இந்த ஒரு வரி கேள்வி பதிலில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுடைய நோக்கம் அடுத்த தலைமுறைக்கும் ஆன்மீகத்தை கொண்டு போய் செல்ல வேண்டும். இந்த கேள்விகளால் வேள்வியால் நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம். இறைவனை காதலாகி கண்ணீர் மல்கி பற்றுவோம், வாழ்வில் உய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.